மணி நேரத்திற்காக இந்த ஓய்வு நாளுக்காக இந்த வாரம் முழுவதும் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது தேவன் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, இன்றைக்கும் தம்முடைய சந்தோஷத்தின் ஆவியினால் தேவன் நம்மை நிரப்ப வல்லவராய் காணப்படுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க என்ன சோர்வோட என்ன கேள்விகளோட இங்க வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்றைக்கும் அவரை துதித்து அவரை நீங்கள் ஆராதிக்கிற இந்த நேரத்துல மகிழ்ச்சியின் ஆவியினால் தேவன் உங்களை நிரப்ப அவர் வல்லவராய் காணப்படுகிறார். சங்கீதம் 16:11 இப்படியாக சொல்லுகிறது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று வசனம் சொல்லுகிற. எத்தனை பேர் இன்றைக்கும் தேவனுடைய ஆனந்தத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? அவருடைய பேரின்பத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் நாம் காணப்படுகிறோம். இன்றைக்கும் விசுவாசத்தோடு நம்ம உற்சாகத்தோடு சேர்ந்து தேவனை பாடி துதிக்கும் பொழுது ஆனந்தத்தினால் தேவன் நம்மை நிரப்ப வல்லவரா இருக்கிறார். ஆமென். தேவன் அப்படி என்ன நிரப்பணும்னு சொல்றாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உற்சாகத்தோடு சேர்ந்து பாடுவோமா? நல்லா கரங்களை தட்டலாமா? இப்படி எஸ், மகிழ்ச்சியோடு புன்முறுவலோடு உற்சாகத்தோடு. ஆமென். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமை படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. நல்ல உற்சாகத்தில் கரங்களை தட்டி ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம். எஸ், ஆனந்த துதி ஒலி ஆகாய விண்மீனாய், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு. ஆமென். உற்சாகத்தோட பாடுவோமா? ஆமென். நல்ல கரங்களை தட்டி அவருடைய சமூகத்தில் நமக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டு. ஆமென். தேவன் நம்மோடு இருக்கிறார். மகிழ்ச்சியோடு பாடி தேவனை துதிக்கலாம். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் மகளும், இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை ரட்சகர் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அறுந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அறுந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி. நல்ல கரங்களை தட்டி சொல்லுமா? ஆனந்த பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு. ஆறாத காயங்கள் ஆறும்,
அண்ணல் நாதர் போற்றிய பாதம் தரிப்போம். ஆனாதி தேவனை அடைக்கலம் பாடினேன், அனாதையாவதே இல்லை. ஆனாதி தேவனை அடைக்கலம் பாடினேன், அனாதையாவதே இல்லை. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், எஸ், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் கரம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் கரம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி, ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். சொல்லுவோமா? ஆனந்த துதி ஒலி, ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர். கடைசியாக ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆமென். மனிதன் நம்மளை அழைக்கல, ஆகவே மனிதன் நம்முடைய வாழ்க்கையை முடிக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாரலாம். நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் கிறிஸ்து மாத்திரம்தான். ஆகவே அவர் உங்களை அழைத்திருக்கிறார். தாயின் கர்ப்பத்திலே உருவாவதற்கு முன்பதாய் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார்னா வருகை வரைக்கும் உங்களை நடத்த அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? He is faithful. அவர் உண்மையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தினால் தேவன் நம்மை நிறைக்க அவர் வல்லவராக இருக்க. அந்த வாரம் முழுவதும் நான் ஜெபித்து கொண்டு தேவன் நம்ம எனக்கு சொல்லிக் கொண்டு இந்த வார்த்தை இதுதான், தெய்வீக சந்தோஷத்தினால் இன்றைக்கு அநேகரை அவர் நிறைக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு சில நொடிகள் அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இந்த மகிழ்ச்சியின் ஆவியை நீர் ஊற்றுவீராக, சந்தோஷத்தின் ஆவியை நீர் ஊற்றுவீராக. தேவனை துதித்து ஆராதிக்கிற இந்த நேரத்தை நான் விசுவாசிக்கிறேன். புலம்பலின் ஆவி ஓடி போகிறது இயேசுவின் நாமத்தில். எல்லா வறுமையின் ஆவி மாறி போகிறது. எல்லா காரியத்தை குறித்தும் குறை சொல்லி கொண்டிருக்கிற அந்த வறுமையின் காரியங்கள், குறைவின் வார்த்தையின் ஆவிகள் மறைந்து போக இயேசுவின் நாமத்தில். தேவனுடைய சூழ்நிலையை நிறைவாய் மாற்ற அவர் வல்லவராய் காணப்படுகிறார். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாத அவர் சொல்லி இருக்கிறாருங்க. அவரை தொடர்ந்து நீங்க தேடிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நன்மையும் குறைவுபடாது. மகிழ்ச்சியினால் நம்மை நிரப்ப நம்முடைய தேவன் அவர் வல்லவராய் காணப்படுகிறார். நமக்கு இருக்க ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட், உற்சாகம் என்ன தெரியுமா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நமக்கு என்ன? நம்முடைய பலனாய் அது காணப்படுகிறதாமே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். சில வாழ்க்கையின் சோதனைகள், பாவத்து நீங்க கடந்த காலத்தில் செய்த காரியங்கள், இதை நினைப்பூட்டி சில சோகங்களை, சில வருத்தங்களை சாத்தான் கொண்டு வருவான். அந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த என்ன தெரியுமா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என்னுடைய பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என்னுடைய பலன். வேற எந்த மனுஷனுக்குள்ள என்னால மகிழ்ச்சியா இருக்க முடியலன்னா பரவாயில்ல, என்னை உண்டாக்கின, என்னோடு இருக்கிற, என்னை போஷித்து என்னை வழி நடத்துகிற என்னுடைய கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது அது என்னை பலப்படுத்தும். அப்படிப்பட்ட பலம் எனக்கு வேணும்னு சொல்றவங்க அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இந்த நேரத்தில் ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளையும் அதன் மூடாகவும் நான் கடன் சொல்லும் பொழுது உம்முடைய சந்தோஷத்தை நீர் எனக்கு தருவீராக. அது என் வாழ்க்கையை பலப்படுத்தும் நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. உன்னதமான தேவன் அவரையே நம்ம உயர்த்துவோமா? அவரே நம்ம உயர்த்துவோமா? Oh, we lift up your name, O Lord. Thank you, Jesus. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன்
அதிசயமானவரே. நீங்க சொல்றீங்களா? முழு இதயத்தோடு, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. கரங்களை உயர்த்தி என் கூட சொல்றீங்களா? உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளை புகலிடமே. சொல்லாமா? ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளை புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் உன்னதமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். இந்த வேளையில் நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு லவோதிகேயா சபை என்று தியானிக்க போகிறோம். The title for today's sermon is the church in Laodicea. இதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே தேவன் சொன்ன கடைசி சபை. This is the last church what the Lord has said in the Revelation book. கடைசி சபைக்கு முக்கியமான செய்திகளாக இருக்கும். It will be an important message for the last church. ஆகவே அந்த செய்தியினுடைய ஒரு பகுதி இன்றைக்கு தியானிக்கலாம். And we will read the first part of it. வாசிங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கலாம். Read from the book of Revelation 3rd chapter 14th and the 15th verse. To the angel of the church in Laodicea write, these are the words of the Amen, the faithful and true witness, the ruler of God's creation. I know your deeds, that you are neither hot nor cold. I wish you were either nor or the other. லவோதிகேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலையாவது இருந்தால் நலமாயிருக்கும். இந்த சபைக்கு ஆவியானவர் சொல்ற காரியங்களை நாம் கேட்டு அதன்படி நாம் நம்மை திரித்துக் கொண்டு வாழ எதிர்பார்க்கிறார். And the Lord expected that we change our life to the message which was sent into this church. சின்ன ஆசியா என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திலே லவோதிகேயா என்ற பட்டணம் காணப்படுகிறது. And there was a place in Little Asia where this place Laodicea is there. அந்த பட்டணம் ஒரு செல்வம் கொளிக்கிற ஒரு பட்டணமாக காணப்படுகிறது. And that city is a wealthy city. அதில் முக்கியமாக காணப்பட்ட காரியம் அந்த நாட்களிலே வங்கி சேவைகள், அந்த பேங்க் சர்வீசஸ் அதிகமாக காணப்பட்டதா. And important
of this city was they had banking services. பாருங்கள், அந்த வங்கி சேவைன்னு சொல்லும்போது அப்ப பொருளாதாரம் கொழிக்கிற ஒரு இடமா காணப்பட்டதா. Banking services means the economic growth was more. பாருங்கள், இந்த பணம் புழக்கம் அதிகம் காணப்படும் பொழுது இந்த பட்டணம் ஒரு வித்தியாசமா காணப்படும். When there is a finances, the rates are high, and exchange of money is also more. நவீனமாய் காணப்படும். And they were advanced. அவிதமாக பாவம் நிறைந்து காணப்படும். They also filled with sin. அது மட்டுமல்ல, ஜவுளி துறையிலும் சிறந்து காணப்பட்டதா. Not only that, they were excelled in textile industry. அந்த துணி உற்பத்தி செய்கிற இடம் அந்த பிசினஸ்ல அதிகமாய் காணப்பட்டதா. And they were more into textiles. அங்க இருக்கிறவங்க எல்லாம் சாதாரண ட்ரெஸ் போட்டுருப்பாங்க நினைக்கிறீங்களா? You think they would have wear a normal dress there? ஏன்னா பணமும் இருக்குது, Dress இருக்குது. They had money, they had textile. அந்த துறைகள் மட்டுமல்ல, Not only in those fields, அந்த கண்ணிலே போடப்படுகிற அந்த மருந்துகள், அந்த டிராப்ஸை அந்த தயாரிக்கிற அந்த மருத்துவ பள்ளிக்கூடமும் அந்த மருத்துவ கல்லூரியும் அதிகமாக காணப்பட்டதா. they have medical schools and they were particularly producing drops for eyes. இந்த இடங்களுக்கு ஒரு பெயர் பெற்ற இடமாக இந்த லவோதிகை என்ற பட்டணம் அந்த நாட்களிலே காணப்பட்டதா. And this city was so famous in those days, this city of Laodicea. ஆனால் பொருளாதாரத்திலே வளமுடன் இருந்த போதிலும் ஆவிக்குரிய நிலையிலே அவர்கள் அங்கு காணப்படுகிற சபைகள் பின்தங்கி காணப்பட்டார்களா. Despite their material wealth, the church in Laodicea was spiritually poor and self-sufficient. வேத விற்பனர்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பாருங்க, ஆவிக்கு நிலையிலே நான் இருக்கிற நிலை போதும் என்ற ஒரு மிதப்பில் இருந்தாங்களா. And what the Bible scholars says, they were sufficient of what state they were in. என்றைக்கு நாம் முழுதும் கற்றுக்கொண்டு விட்டோம் என்று நினைக்கிறோமோ அது ஒரு பெரிய ஆபத்திலே கொண்டு விடும். And when we think that we are self-sufficient, it will end up in danger. நாம் மரிக்கிற அந்த நாள் வரைக்கும் நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. Until we die, we have to keep learning. இந்த சபையை இயேசு கடுமையாக கண்டிக்கிறார். And this church, the Lord chastened very bad. அவர் கண்டித்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது நம்மை திருத்துவதற்கு ஏதுவாய் காணப்படுகிறது. And so when we see the words that he is reviewing in the church, we have to repent and அவர்களை மனம் திரும்ப சொல்கிறார். And the Lord saying to them, repent. புதுப்பிக்கப்பட்ட ஆவியுடன் வாழ்க்கை நடத்த கர்த்தர் அழைக்கிறார். And the Lord is calling them to renew their spirits. இவருடைய அந்த சபையிலே காணப்பட்ட முக்கிய குறைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். We want to say the important faults in this church. ஆவிக்குரிய மந்த நிலையாம். And they were sloth in spirit. மந்தம் என்றால் என்ன? What is this slothness? காலையில பெற்றோர் திட்டுவாங்கல்ல, ஏன் மந்தமா உட்கார்ந்திருக்கிற? In the morning the parents will, why are you sitting like a sloth? அப்ப என்ன தெரியுமா? ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கிற நிலை. That means there is no eagerness. ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு உற்சாகமாக ஒரு ஆர்வத்தோடு செய்கிற அந்த ஒரு உற்சாகம் இல்லாத ஒரு நிலைமையில காணப்படுகிற நிலை மந்த நிலை என்று பார்க்கிறோம். And if you want to do a thing, they are not eager, they are dull and like a sloth. பாருங்க, அப்போ ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு நிலை காணப்படுது. There is a state where there is no eagerness. இந்த சபை ஆவிக்குரிய நிலையிலே ஒரு மந்தமான நிலைமை காணப்பட்டதா. And this church spiritually they were in a complaint. பாருங்க, நாம் எந்த நிலையிலே மந்தமா இருக்கிறோம்? And what are the states we are so பாருங்க, dull? பொருளாதார நல்ல செழிப்பு, They are economically good, ஆவிக்குரிய நிலையிலே ஒரு மந்தமான நிலைமை. but spiritually they are sloth. அதை கர்த்தர் மாற்றப்படி விரும்புகிறார். And the Lord wants to change that. பாருங்கள், சுயத்திலே ஒரு நம்பிக்கை, They are self-reliant. ஆர்வம் இல்லாமல் மற்றும் சுயத்திலே கொண்டிருக்கிற நம்பிக்கை. They were self-reliant, they are self-sufficient. இந்த காரியங்கள் ஒரு பெரிய ஆவிக்குரிய வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். This will lead to spiritual poverty. இந்த காரியம் வருது, உடனே அதுக்குரிய ரெமெடி பரிகாரத்தை நம்ம எடுக்கணும். And if it's something is going to happen, we take some remedies. இந்த வயல்ல வர மந்தமா இருக்குதுன்னு சொல்றாங்களா, உடனே ஒரு வாட்டர் அந்த காலத்துல குடிக்க சொல்லுவாங்க. என்ன வாட்டர் தெரியுமா? கரெக்டா சொல்லுங்களே, ஓம வாட்டர் குடிக்கணும். So in those days they will ask to have this Om water when they ஓம வாட்டர் கூட இப்ப குடிச்ச மாதிரியே இல்ல.
அப்படிப்பட்ட வாட்டர்லாம் இருக்கு பாருங்க. அப்போ இந்த அந்த மந்த நிலைமை மாறணும்னா சில ரெமெடிஸ் எடுத்து தான் ஆக வேண்டும். If this slothfulness has to go, we have to take some remedies. இன்றைக்கு ஆவிக்குரிய மந்த நிலைமைகள் மாற கத்துக்கிற செய்வாராக. Today the Lord will help this spiritual lukewarmness to be changed. ஆர்வம் இல்லாம உற்சாகம் இல்லாம காணப்படுகிற மந்த நிலை மாற கத்துக்கிற செய்வாராக. The Lord may help us that we are without any eagerness. The Lord will change. இந்த சபைக்கு கத்த கொடுத்த செய்தியிலிருந்து சில எச்சரிப்பின் வார்த்தை நாம் பெற்று எச்சரிப்படைந்து மாற கத்துக்கிற செய்வாராக. Because of the warning words which was given to the church, we may receive that warning and will. இவர்கள் பண்ணின ஆவிக்குரிய தவறை நாம் செய்யாமல் ஆவியிலே எச்சரிப்போடு உற்சாகமாக கத்துக்கிற செய்வாராக. The Lord may help us that we will be very careful in our spiritual life of what mistake this church has done. வாசிக்கலாம். முதலாவதாக இந்த சபை என்ன காணப்பட்டது? First thing, what was there in this church? வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்கள். Read from the book of Revelation, 3rd chapter, 15th and the 16th verse. I know your deeds, that you are neither cold nor hot. I wish you were either one or the other. So because you are lukewarm, neither hot nor cold, I am about to spit you out of my mouth. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். இந்த சபைக்கு கத்த சொல்லுற வார்த்தைகள் கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்லவா? Little hard to the words that is said to the church. அப்போ நாம் என்றைக்கும் ஒரு அனல் உள்ளவளா இருக்கணும் அல்லது ஆப்போசிட்டா இருக்கணும். அது இல்லாம அது இல்லை இதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல ஒரு நிலைமை இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் மந்த நிலை. So we have to either be hot or cold. We should not be in a lukewarm. அதை பற்றி கவலை இல்லாமல் இருக்கிற சபை என்று பார்க்கிறோம். And this church was not worried about this. முதல் தெரிப்பு என்ன தெரியுமா? What is the first point? ஆவிக்குரிய மந்த நிலை பற்றி கவலையற்ற சபை. Lukewarmness and spiritual complacency. பாருங்க, இந்த ஆவிக்குரிய அந்த தடுமாற்றம் இருக்கிறது, அதை குறித்து கொஞ்சம் கவலைப்படல. They are not at all worried about the stumblingness in spirit. என்கிட்ட எல்லாம் இருக்குது, I have everything, அதனால நான் எல்லாம் சமாளிச்சுப்பேன். so I can manage everything. இந்த ஒரு மன நிலைமை அந்த சபையிலிருந்து மாறவே நிமிட கத்து விரும்புகிறார். The Lord warned that this type of a mindfulness should be changed. இந்த அளவிதைக்கையா சபையினுடைய விதுவிதுப்பான நிலைமை அவருடைய ஆவிக்குரிய அலட்சியத்தை காட்டுகிறது. This Laodicea lukewarmness reflects spiritual apathy. பாருங்க, தேவனுக்கென்று தீவிரமாக இல்லாமல் அதே சமயத்திலே அவர் முற்றிலும் நிராகரிக்க மனதில்லாமலும் ஒரு அவிதமாக ஏனோ தானோ என்று இருக்கிற ஒரு நிலைதான் இந்த லவோதிக்கேயா சபையினுடைய நிலை காணப்படுகிறது. They were neither passionate for God, not outright rejecting him. This was the state of the Laodicea church. இதுவாக ஒரு ஆவிக்குரிய நிலையிலே ஒரு மந்தமாய் நாம் காணப்படக்கூடாது. We should never be in a lukewarmness in spirit. இவருடைய விதுவிதுப்பான நிலை அவருடைய ஆவிக்குரிய அலட்சியத்தை காட்டுகிறது. This lukewarmness reflects the spiritual apathy. பாருங்க, ஆவிக்குரிய நிலையில ஒரு எந்த ஒரு காரியத்துக்கு முக்கியம் கொடுக்காம இருக்கிற ஒரு நிலை. A state of not giving any importance in the spiritual. எதுக்கு எடுத்தாலும் அதானே பாத்துக்கலாம். Whatever it is they say. பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொன்னா அது அப்புறம் பாத்துக்கலாம். If the children has to take water baptism, we'll take it later. நாளைக்கே போய்ட்டு போறோமா என்ன மெதுவா எடுத்துக்கலாம். We'll take it little later. இயேசு எத்தனை வயசுல எடுத்து அப்ப எடுத்துக்கலாம். Jesus he took in what age, we'll take it in that. இயேசு எடுத்த வயசு பாப்பாங்க, அவர் போன வயசு என்ன தெரியுமா? அதை பார்க்க மாட்டாங்க. You know what, when Jesus left they won't see that. பாருங்க, அப்போ இயேசு எப்ப எடுத்தாரோ அப்ப எடுத்துக்கிறேன். பாருங்க, ஆவிக்கு நிலையிலே ஒரு அலட்சியம். There is an apathy in the spiritual life. எனக்கு இயேசு வேணும்னா சொல்ல மாட்டேன், இயேசு வேணும், ஆனா இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். They said we don't want Jesus but we need Jesus, but I will not do all this. அப்படின்னு சொல்ற நிலை தான் ஆவிக்குரிய மந்த நிலை. Those who are saying like this is a spiritual lukewarmness. பாருங்க, நம்முடைய கிரியைகளை மட்டுமல்ல நம்முடைய இருதயத்தின் நிலையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். And the Lord not only knows our deeds, he also knows the state of our heart. பாருங்க, அவர் வெளிப்படையான செயல்களை மட்டுமல்ல அதற்கு பின்னால் மறைந்திருக்கும் உள்ளத்தின் உண்மையும் அறிந்திருக்கிறார். The Lord also understands the truthness which is hidden beneath it. இந்த விதுவிதுப்பான நிலைமை என்றால் என்ன? What is this lukewarmness? இது ஆவிக்குரிய சோம்பல், This is spiritual laziness. மற்றும் ஆர்வ குறைபாடு. This is lack of zeal.
பாருங்க. அப்புறம் தன்னிறைவு, எனக்கு எல்லாம் தெரியும் போதும் அப்படின்னு And தன்னிறைவு. compliance is saying, I know everything. இது எல்லாம் பாருங்க வெதுவெதுப்பான நிலைக்கு ஒரு காணப்படும் அடையாளங்களாக காணப்படுகிறது. And these are the conditions of lukewarmness. பாருங்க, சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய சோம்பல் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? You know what does that mean? பைபிள் வாசிக்கணும்னா அப்புறம் வாசிக்கலாம். If you have to read the Bible, no, I will read it later. ஜெபம் பண்ணணும்னு சொன்னா அப்புறம் ஜெபம் பண்ணிக்கலாம். If you ask them to pray, they'll say, I will pray it later. பாருங்க, உற்சாகம் இல்லாமல் காணப்படுகிற நிலை, A state of no eagerness today. உள்ளத்தினுடைய அந்த உண்மையை பார்க்கிறவரா இருக்கிறார். The Lord is seeing the truthfulness of the பாருங்க, heart. எனக்கு எல்லாம் தெரியும். I know everything. பாருங்க, நம்முடைய ஆவிக்குரிய நிலையிலே நான் எல்லாவற்றையும் கற்றுவிட்டேன் என்று சொன்னா நாம் ஒண்ணுமே கத்துக்கலன்னு அர்த்தம். In our spiritual life, if we say, I learned everything, that means we have not learned. தன்னிறைவு இருக்கும் என்றால் அதை முதலிலே நாம் எடுத்து போட வேண்டும். If I know everything, if you are self-satisfied and compliancy, we have to take it away. இந்த விதுவிதுப்பான விசுவாசம் தேவனுக்கு பிடிக்காத ஒன்றாக காணப்படுகிறது. This lukewarmness, God doesn't like it. அது பிடிக்காது மட்டுமல்ல, அது ஒரு ஆபத்தான காரியங்களை வரவைக்கிற ஒன்றாக காணப்படும். Not only He displeases it, bringing harmness and danger. அது தன்னைத்தானே திருப்திப்படுத்திக் கொள்ளும். It will self-satisfy. எதிர்பார்த்த பலனை அளிக்காத ஒரு ஆவிக்குரிய நிலையை காட்டுகிற ஒன்றாக காணப்படுகிறது. It is showing an ineffective spiritual life. ஒரு நல்ல ஒரு ஆவியில நல்ல பிரகாசங்கள் நினைப்போம் அல்லவா, அந்த நிலைக்கு வெற்றி பிடிக்க விடாமல் இந்த விதுவிப்பான அனுபவம் நம்ம அப்படி தணிக்கிற ஒன்றாக காணப்படுகிறது. This lukewarmness will subdue us not to shine in the spiritual life. இந்த விதுவிப்பை குறித்து சொல்லிட்டேன். We said about this lukewarmness. அந்த விதுவிதுப்பாய் காணப்படுகிற அந்த அனுபவம் என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லிட்டேன். We have explained to you what is an experience being in lukewarmness. அதுக்கு தேவன் என்ன பாலனை கொடுப்பார் என்பதை குறித்து கொஞ்சம் பார்த்துருவோமா? Can we see what will the thing the Lord will do இந்த if you லவோதிகேய சபைக்கு என்ன சொல்லுகிறார்? What is He saying to the Laodicea church? பாருங்க, அது கடைசியா சொல்ற பாருங்க, நீ அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். Because you are a lukewarm, I'm about to spit you out of my mouth. உன்னை ரட்சித்து அபிஷேக சபையில் வைத்திருக்கிறேனே, நீ இன்னும் ஒரு ஆர்வம் இல்லாமல் காணப்படுகிறாயே. I have saved you and have anointed you. I kept it in the church. You are in a lukewarm நான் state. ரட்சித்த ரட்சிப்பின் மேன்மையை உணராமல் அமர்ந்திருக்கிறாயே. You are not understanding the greatness about the salvation and sitting here. பாருங்க, இந்த வெதுவெதுப்பா இருந்தால் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்ற அந்த முக்கியமான அந்த வார்த்தையை நான் கவனித்து எடுக்க வேண்டும். We have to be very careful. Listen to the word. I will spit you out of my mouth if you are lukewarm. அப்போ நாம் தேவனுக்கு வாந்தி வர அளவுக்கு காணப்படக்கூடாது. We should not be in a state of God spitting out of His mouth. நெட்ல கொஞ்சம் ஆராய்ஞ்சேன்னா இந்த வாமிட் வர்றதுக்கு காரணம் என்ன? Pastor went through the internet and he found what are the reasons for vomiting. சில மெடிக்கல் இஷ்யூஸ் தான் சொல்லியிருந்தாங்க. Some medical issues have been said. பாருங்க, அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம், அந்த செரிமான உறுப்புகளிலே கோளாறு இருக்கும்போது வாந்தி வருமா? If there is some problem in your digestive system, you will vomit. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? கெட்டுப்போன உணவு, ஃபுட் பாய்சனிங். The first important thing is spoiled food or food poisoning. விதமாக விசுவாசிகளுக்கு நாமும் கூட தேவனுக்கு வந்து வர அளவுக்கு காணப்படக்கூடாது. We as a believer, we should not be as a vomit from the mouth. அப்புறம் ரெண்டாவது ஸ்டமக் இன்ஃபெக்ஷனா. Second is stomach infection. குடல் வாயு வைரல் தொற்றாம். Infectious disease in your digestive அப்புறம் system. அடுத்தது ஓவர் ஈட்டிங். Overeating. எப்போதும் சாப்பிட்டு கொண்டே இருப்பாங்க. They will always keep eating. இந்த வாய்க்கு ஓய்வே கொடுக்க மாட்டாங்க. No rest for their mouth. ஓவர் ஈட்டிங் அண்ட் ஈட்டிங் டூ ஃபாஸ்டா, வேகமா சாப்பிடுறது. Overeating and eating too fast. மோஷன் சிக்னஸ் சொல்லுவாங்க அல்லவா, அதுவும் ஒரு காரணமா? If you have a motion sickness, that is also create vomiting. அப்புறம் அடுத்த தலைப்பு திரும்ப போயிட்டு இருக்குது, அந்த ரீசன்ஸ், வாமிட்டுக்கு ரீசன்ஸ் போயிட்டு இருக்குது. A lot of reasons for vomiting. பாருங்க, இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் இல்னஸ், அது இருக்கும்பொழுது அந்த தொற்றுக்கள் மற்றும் வியாதிகள் இருக்கும்போது வாந்தி வருமா? When you have an infectious and disease, you will have vomiting. கடைசியில் ஒரு காரியம் சொல்றாங்க. Last they say one thing. When to see a doctor, நீ எப்போது டாக்டர் போய் பார்க்கணும்? When you have to see a doctor. கண்டினியூஸ் அந்த வாமிட் இருக்கும்பொழுது, ஹை ஃபீவர் இருக்கும்பொழுது பாருங்க, ஸ்டமக் ரொம்ப ஹார்டாக இருந்து வெளியே போயிட்டே இருக்குமே, அந்த நேரத்தில் போய் டாக்டர் உடனே பார்க்கலன்னா
உன் வாந்தி பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லுது. If you have a continuous vomiting and you have a fever along with it and it is not stopping, then you have to see the doctor. நமக்கு வாந்தின்னு சொல்லல, உன்னை வாந்தி பண்ணி போடுன்னு யார் சொல்றா தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு. And the Lord says, I will spit you out of the mouth. அவருக்கு மெடிக்கல் பிரச்சனையா மாறிடக்கூடாது. We should not be a problem for him. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த பெரிய ஒரு பிரச்சனை காரணமாக கூடாது. Our spiritual life should not be the reason for this. இயேசு அமிதமாக கஷ்டப்படுற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? Is our life is that much difficult for the life of Jesus? நம்முடைய வாழ்க்கை முறை அமிதமாக காணப்படுகிறதா? Is there a life manner is in that way? பாருங்க, அரை மனதுடன் கூடிய விசுவாசம், A half-hearted faith. அரை மனதுடன் கூடிய விசுவாசம். ஏதோ வந்துட்டோமே, ஏதோ கிறிஸ்தவ இருக்கணுமே, ஏதோ இந்த வாழ்க்கையை வாழணுமே அப்படின்னு இருக்கோமா? இந்த காரணத்தை சொல்றாரு. If you are half-heartedly coming to, somehow we came and known Christ, the Lord is saying. ஆனா பேரு தேவ பிள்ளைகள்னு பேரு. But you have the servants of God's name. ஆனா வாழ்க்கை எப்படி தெரியுமா? உலகத்தோடு பின்னி பிணைந்த வாழ்க்கை. But how is the life? The life is going along with the world. என்னென்ன உலகத்தினுடைய மாம்சத்தின் காரியங்கள் நம்மளே பின்னி பிணைந்து இருக்கிறது. What are the things that we are so caught and netted with this world? கொஞ்சம் கர்த்தரை கேட்டு பார்க்கலாம். Ask the Lord. ஆண்டவரே, நீ விட்டு விட வேண்டிய இந்த உலகத்தோடு உள்ள ஐக்கியம் என்ன? Lord, what are the things that I have to cut it down? The fellowship of this world. அந்த வாழ்க்கை பாருங்க, உலகத்தோடு கலந்த வாழ்க்கை மீது தேவனுக்கு இருக்க விருப்பை இந்த வசனத்தை நாம் காணலாம் அன்பானவர்களே. And we can see the unacceptable and ineffectiveness with God. பேரு தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். We have the name of the saved people. ஆனா செய்கிறதெல்லாம் உலகத்தார் என்னென்ன செய்றாங்களோ எல்லாவற்றையும் நாமும் செய்றோம். But what we are doing, we're doing everything what the worldly man is அப்படி doing. இருந்தால் என்ன பிரயோஜனம்? What is the use if you are like that? தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உலகத்தின் பிள்ளைகளுக்கும் சம்பந்தம் ஏது நிவேதம் இருக்கிறது. And the Bible asking, what is the relationship between the worldly man and the spiritual man? இந்த லவோதிக்கேய சபை இந்த கட்டளைக்குள்ள பாடம் என்ன தெரியுமா? What is the lesson that we learn from this Laodicean? வெதுவெதுப்பான விசுவாசம் தேவனுக்கு பயனற்றதும் ஏற்றுக்கொள்ள முடியாததுமாகும். Lukewarm faith is ineffective and unacceptable to God. அவர் முழுமையான அர்ப்பணிப்பை விரும்புகிறார். He desires wholehearted commitment. ஆண்டவரே, என்னிலே இருக்கக்கூடிய வெதுவெதுப்பான நிலைமை என்ன? Lord, what is that lukewarmness inside me? எந்த காரியத்தில் நான் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறேன்? In what are the things I'm not eager at all? அன்னைக்கு ஜெபத்துக்கு சொல்லுவாங்க என்ன தெரியுமா? ஐயா, நான் பைபிள் எடுத்து உட்கார்ந்தேன்னா உடனே தூங்கிடுறேன் ஐயா. They will say to pastor, when I open my Bible and I sit, immediately I sleep. அடிக்கடி மயக்கம் வருதுன்னா நீ உடனே போய் டாக்டரை பார்க்கணும்னு சொல்லுவாங்க அல்லவா? If you're very often fainting, then you have to see a doctor. பைபிள் எடுத்து வச்சு வாசிக்க ஆரம்பிச்ச உடனே தூக்கம் வருதுன்னு சொன்னீங்கன்னா உடனே ஆவிக்குரிய டாக்டராகி இயேசு இடத்துல போகணும் நீங்க. If you are immediately feel sleeping when you're reading a Bible, you have to visit the spiritual doctor. பைபிள் வாசிக்க ஆரம்பிச்ச நேரம் போறது தெரியக்கூடாது. If you start reading the Bible, you should not know the time is அதுதான் passing. ஆவிக்குரிய வாஞ்சை. That is a spiritual eagerness. ஆண்டவரே, என் ஆவிக்குரிய மந்த நிலைமையை மாற்றுங்க ஆண்டவரே. Lord, change my spiritual lukewarmness. ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் நான் கண்டுபிடித்து அந்த என்ன பிரச்சனை கண்டுபிடித்து நான் மறுபடியும் அர்ப்பணிக்க கிருபை செய்வீராக நீ தெரிவித்து சொல்ல விரும்புகிறேன் இந்த வேளையிலே. How many of you want to say, Lord, I will find it out and completely submit myself to you? இரண்டாவதாக லவோதிக்கேய சபை கற்றுக் கொடுத்த செய்தி என்னவென்றால், Second, what was the message sent to the Laodicean church? வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Read from the book of Revelation, 3rd chapter and the 17th verse. You say, I am rich, I have acquired wealth, and do not need a thing, but you do not realize that you are wretched, pitiful, poor, blind, and naked. நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவானன் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியா. இங்க இருக்கிற இந்த சபையினுடைய நிலைமை என்னவென்று இந்த சபை அறிந்து கொள்ளவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். And the Lord is saying the church does not understand the state of the church. என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு தெரியுமா இந்த சபை? And what was the status of the church? நிர்பாக்கியம் உள்ளவனும், They were wretched, பரிதபிக்கப்படத்தக்கவனும், they were pitiful, தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் இருக்கிறான். they did not know they were poor, blind and naked. ஆனால் அவன் சொல்றது என்ன தெரியுமா? But what they say? நான் ஐஸ்வர்யம் பணக்காரன். They are saying, I am rich.
திரவிய சமன் எல்லா விதமான ஐஸ்வர்யம் சம்பத்து எல்லாம் இருக்கிறது. I have acquired wealth. I have nothing that I need for. எனக்கு ஒரு குறைவும் இல்லை. I'm not lacking for anything. ஆனால் அதை குறித்து அறியாதவனா அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிற நிலை. Because their eyes were blinded, they were not able to know what was there. இந்த கொடுப்பு இவன் தலைப்பை கொடுக்கிறேன். We want to give a heading for it. மாமிசத்தை சார்ந்து கொள்ளுதலும் குருட்டாட்டமும் உள்ள சபை. This church is self-reliance and blindness. சொல்லுங்க பார்க்கலாம். மாமிசத்தை சார்ந்து கொள்ளுதலும் குருட்டாட்டம் உள்ள சபை. The church was self-reliance and blindness. பாருங்க, தேவனை முற்றிலுமாக சார்ந்து கொள்வது பதிலாக நம்முடைய கையில் இருக்கிற காரியங்களை நாம் பற்றி கொண்டு மினிப்பாடுறது தான் குறிக்கிறது. Instead of leaning and relying completely upon God, they were holding on self-reliance. இந்த குறிப்பிலே பாருங்கள், இந்த லவோதிக்கேயா சபை பாருங்க, உலக செல்வம் ஆவிக்குரிய பெருமைக்கும் மாம்சீக நம்பிக்கைக்கும் வழிவகுத்ததுன்னு பார்க்கிறோம். The church material wealth had led them for the spiritual pride and self-reliance. ஒருவேளை இந்த சபை முன்பாக தேவன் அதிகமாக தேடின சபையா காணப்பட்டிருந்திருக்கும். Maybe the church would have sought the Lord earlier. அது நிமித்தமா கர்த்தர் பல ஆசீர்வாதங்களை கொடுத்திருப்பார். Because of the Lord has given all the blessings to them. உடனே அந்த ஆசீர்வாதத்தில் கவனம் செலுத்தி பாருங்க, அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமே என்று அதன் கவனம் செலுத்த ஆரம்பித்து தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை இழந்து போன ஒரு சபையாய் காணப்பட்டிருந்திருக்கும். And they give importance of the material things and give to save it, forgot to please God and seek God. உண்மையாகவே சபையின் உலக செல்வம் என்று பார்க்கும்போது பாருங்க, தேவன் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். The church material blessing, the Lord has exalted us. எல்லா அந்த உயர்வுக்கும் அந்த ஐஸ்வர்யத்துக்கும் காரணம் இயேசுவே என்று அறிக்கை செய்ய வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Amen. For all the exaltness and richness, it is the reason is because of Jesus alone. என்னை இம்மட்டும் தேவன் உயர்த்தி வைத்ததுக்கு என் இயேசுவே காரணம் என்று சொல்ற எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. It's only Jesus who has exalted me in this state. அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு எந்த நேரம் பிசினஸ் வேலை அப்படின்னு ஓடணும்னா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நாம் கொடுக்காம ஓடணும் என்றால் பெரிய பிரச்சனை தான். If he is exalted, but to maintain it, I have to keep running behind doing business and not giving importance to God. That is wrong. இந்த உலக செல்வம் அது ஆவிக்குரிய பெருமைக்கு விளைவிக்கிறது. And this materialistic blessing of this world, it will go to spiritual power. எனக்கு எல்லாம் இருக்கிறது. I have everything. மாமிசத்தின் நம்பிக்கை. The self-reliance. பாருங்க, உண்மையான தங்களுடைய ஆவிக்குரிய ஸ்டேட்டஸ் அந்த நிலைமையை காண தவறினார்கள் என்று பார்க்கிறோம். And we can see they fail to realize the true spiritual poverty. பார்க்கும்போது கர்த்தர் நல்லா ஆசீர்வதிச்சிருப்பார். If you see them, the Lord has blessed them well. அந்த பிசினஸ் அவங்க காப்பாத்தணும்னுட்டு சண்டே வர்றதுக்கு ஐயா எனக்கு டைம் இல்லை ஐயான்னுவாங்க. And to save that business, they'll say, Pastor, I don't have time to come down Sunday. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காத போது ஒரு ஆவிக்குரிய பெருமை நமக்கு உண்டாகிறது. If you don't give importance to the time but for the Lord, that is spiritual pride. தேவனை சார்ந்து கொள்வதற்கு பதிலாக மாமிசத்தை சார்ந்து கொள்வதை காட்டுகிறது. Instead of relying on God, they are self-reliance. பாருங்க, இந்த லவோதிக்கேயா சபையில் உள்ளவர்கள் செல்வந்தராகவும் பெருமைக்குள்ளாகவும் தாங்கள் நன்றாக செயல்படுகிறோம் என்று நினைப்புள்ளவர்களாக காணப்பட்டார்கள். The church in Laodicea were wealthy, proud and thought they were doing well. விற்பனை எதிர்த்து கூறும்பொழுது சொல்றாங்க, அவங்க எல்லாம் நன்றாக நான் ஒன்ன செய்தா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்னு பெருமையா காணப்பட்டாங்க. The Bible scholars says when they were trying to do something, they are doing in all perfections. அந்த பெருமை அவருடைய கண்களை மறைத்தது. That pride has covered their eyes. பாருங்க, இந்த பெருமை நம் தேவையை ஒப்புக்கொள்வதை தடுக்கிறது. That pride keeps us from admitting our needs. இது நல்லா கொஞ்சம் ஆழமான காரியம் சொல்றது புரிந்து கொள்ளுங்கள். It is a deep thing, please understand it. பாருங்க, சில வீட்டுக்கு வருவாங்க. Some they'll come to a house. என்ன குடிக்கிறீங்க? I'm fine. நான் எல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லுவாங்க. What do you want to drink? They'll say, no, it's okay, I'm fine. உள்ள குடிக்கணும் போல இருக்கும் அவங்களுக்கு. But they feel like they wanted to have something. ஆனா அந்த ஈகோ பெருமை இருக்கு பாத்தீங்களா,
என் வீட்டுல எல்லாம் இருக்குது, நான் சாப்பிட்டு வந்துட்டேன். They pride instead, they are proud. They say, I have everything at அதுல home. எங்க வீட்டுல பாருங்க பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாமே இருக்குங்க. In my house we have என்னமோ Horlicks and நம்ம வீட்டுல Boost. ஒண்ணுமே இல்லாத மாதிரி அவங்க சொல்லுவாங்க. They'll say as if we don't have anything at சொல்ல home. மாட்டாங்க, சொன்ன பிரச்சனை இல்ல, நினைச்சுப்பாங்க. They will not say it, they will think about it. அப்போ தங்களுக்கு இருக்க தேவையை ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிற ஒரு நிலை மாறணும். The state of admitting our needs should change. பெருமை என்ற இந்த காரியம் நம் தேவையை ஒத்துக்கொள்வதிலிருந்து நம்மை தடுக்கிறது. என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்? This pride keeps us from admitting our needs. நம்ம ஆவிக்குள் எவ்வளவு வளர்ந்தவளாக இருந்தாலும் சில வேளையில சில சோறு வரும்பொழுது, ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஒரு மாதிரி சோர்வா இருக்கு, ஜெபம் பண்ணுங்க சொல்லி நம்முடைய தேவையை சொல்ல வேண்டும். Sometimes even how much ever you grow in a spiritual life, we have to go, Pastor, I feel like some discouraged in my spirit. Pray for me. நான் போய் சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? If I go and say to him, what will he think about me? பாருங்க, எல்லாருக்கும் ஆவிக்குரிய ஒரு தேவை இருக்கிறதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். And we believe everyone has spiritual need. ஒருவருக்கு உதவி செய்து ஆவிக்குரிய ஜீவிதத்தை முன்னேறி கொண்டிருக்கிறோம். We are helping each other and growing up in a spiritual life. இந்த தேவையை ஒத்துக்கொள்வதிலிருந்து இந்த பெருமை நம்மை தடுக்கிறது. And accepting our need or admitting our needs in the steps out from சில தம்பதிகள் பிரச்சனைன்னு வருவாங்கன்றது. some couples, they'll come for a problem. அப்போ ரெண்டோட பேசி பார்க்கும்போது, ஐயா இது நம்ம பேச சரி வராது, உங்களுக்கு சில கவுன்சிலிங் தேவைப்படுது, நீங்க அங்க போங்கன்னு சொல்லுவோம். And you say, brother, it is not enough that we alone speak. You need a counseling, you should go for a counseling. அதுக்கு எத்தனை தம்பதிகள் ஒத்துக்க மாட்டாங்க தெரியுமா? You know how many couples will not accept it? நான் படிச்ச படிப்பு என்ன? You know what is my education? நான் எத்தனை பேருக்கு கவுன்சிலிங் கொடுக்கிறேன்? You know for how many I am giving counseling? எனக்கு கீழ கவுன்சிலிங் பெறது எத்தனை பேர் வராங்க? How many people are coming here for counseling? நான் போய் கவுன்சிலிங் உட்காரணுமா? How should I go for a counseling? போய் கொஞ்சம் தாழ்த்தி உங்களுடைய தேவைக்குன்னு போய் அந்த கவுன்சிலிங் உட்கார்ந்தீங்கன்னா அவங்க சொல்ற காரியங்களே அந்த பிரச்சனை மாறி போகும். If you humble yourself and go and sit for the counseling, your problem will be solved. அந்த லவோதிகேயா சபையார் சொன்னாங்களா, நாங்கள் பணக்காரர்கள். This Laodicea church said, we are rich. எங்களுக்கு எதுவும் தேவையில்லை. We need not anything. உணவு பஞ்சம் தேசத்துல வந்தாலும், எத்தனை நாடு கொண்டு போட்டாலும், உணவு பஞ்சம் வந்தாலும் எங்க வீட்டுல ஸ்டாக் எங்க ஃப்ரிட்ஜில் இருக்குது. Even if there is a famine in the land, we are not worried. It is all stacked in our fridge. எங்க தலைமுறையில 10 தலைமுறைக்கு உட்கார்ந்துட்டே சாப்பிடலாம். For 10 generations together they can sit and eat. மத்தவங்க நின்று சாப்பிடுற மாதிரி உட்கார்ந்துட்டு சாப்பிடலாமா? But others are standing and eating. பாருங்க, நம்முடைய தேவைகளை ஒத்துக்கொள்ள வேண்டும், அதை மறைப்பதுதான் குருட்டாட்டம். We have to admit our needs, and if you're not accepting, ஒரு that is வசனம் blindness. நீதிமொழிகள் 3:5 வாசிங்க. Proverbs 3:5, can we read? Trust in the Lord with all your heart and lean not on your own understanding. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. உன் சுய புத்தியின் மேல் சாராமல். Lean not your own understanding. நான் நினைச்சதுதான் நடக்கணும் குடும்பத்துல. What I thought it should happen in the family. ஒரு குடும்பத்துல போய் இருந்தோம். Went to a family. அந்த குடும்பத்தின் அந்த தலைவர் வெளியே போயிருந்தாரு. The head of the family went out of house. அப்போ அன்னைக்கு தான் அந்த அம்மா வாயை திறந்து பேசினாங்க என்கிட்ட. That is when the mother in the house is அவர் இருக்கும்போது பேச விட மாட்டாரு. when he say he will never allow her to speak. கண்ணி விட்டு அழுதாங்க. She wept and cried. ஐயா, எங்க வீட்டு ஐயா பண்ண சில ராங் டிசிஷன்ஸ்னால எங்க குடும்பத்தின் நிலையை பாத்தீங்களா? Pastor, did you see our family state because of the head of the family took wrong decisions? அந்த முடிவு எடுக்காம இருந்திருப்பாருன்னா என் குடும்பம் எவ்வளவு நல்லா இருந்திருக்குமே. If he would have not taken this decision, our family would have been well. குடும்ப தலைவர் கொஞ்சம் யோசித்து கொள்ளுங்க. Think about the head of the family. முடிவு எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கவங்க கொஞ்சம் யோசித்து கொள்ளுங்க. Those who are taking decisions, think about சுய புத்தியின் மேல் சாயாமல். lean not on your own understanding. தேவனுக்கு முக்கியம் கொடுத்து அவருடைய நம்பிக்கையா இருக்க அனுமதி உங்களுக்கு வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். And the Lord is saying, trust in the Lord with all your heart. சில சுய புத்தியின் மேல் சாரபடினாலே அநேக பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணம் ஆகல. So some they are leaning on their own understanding. The children are not married. எத்தனையோ வரங்கள் வருகிறது. Many alliances are coming. அது சரி இது சரி இவங்களே எல்லாத்தையும் முடிவு பண்ணிடுவாங்க. And they will say this is not right, this is others are not right, and they decide for themselves. அது எதையும் நீங்க டிசைட் பண்ணாதீங்க. ஜெபியுங்கள், கர்த்தர் ஒரு சமாதானத்தை கொடுத்தால் செய்யுங்கள், அதை குறித்து யோசிக்க வேண்டாம் மாணவர்களே. Don't decide anything. If the Lord gives you a peace, do it.
மாம்சீக நம்பிக்கை என்பது ஆவிக்குரிய பெருமையின் ஒரு வடிவமாய் காணப்படுகிறது. The self-reliance is a form of spiritual pride. அது அந்த மாம்சீக நம்பிக்கை தேவனை நெருங்கி சேர வேண்டும், அவருடைய ஆலோசனை கேட்க வேண்டும் என்ற அந்த காரியத்தை நம் கண்களுக்கு மறைத்து விடுகிறது. It will cover our eyes that for all our needs we have to go to God. ஆகவே ஆண்டவரே, என்றைக்கு இந்த ஆவிக்குரிய பெருமை வந்திருக்கூடாது ஆண்டவரே, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். Lord, I should not have the spiritual pride. We have to be very careful. ஒரு சொல்றாங்க, நான் பார்த்தேன், இப்படி நேரா பார்த்தேன். One person will be saying like this. நீ இப்படி பண்றியா? Are you doing like this? நான் அண்டி முழங்கால் போட்டேன், இப்படி தட்டுறாங்க, முழங்கால் போட்டேன், நீ அவ்வளவுதான். And if I kneel my knees, that's all. அவங்க ஜெபத்தை கத்த கேட்பாரோ இல்லைன்னு தெரியல எனக்கு. We don't know whether the God will listen to their prayer. ஆனா அவங்களுக்கு இருக்கிற ஆவிக்கு பெருமை பாத்தீங்கன்னா பயங்கர பெருமை. But if you see the spiritual pride, they are full with it. ஆனா பாத்தீங்கன்னா அவன தாழ்மையான ஒரு மகள். And if you see them, no, I'm a humble woman. ஆனா பேச்சு பெருமையான பேச்சு. But all the words are a proud words. நம்முடைய நம்பிக்கை கர்த்தரை சார்ந்து காணப்பட வேண்டும். Our trust is only upon God. ஒரு பொருளாதார வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது ஒரு ஆவிக்குரிய வெற்றிக்கு ஈடானது அல்ல அன்பானவர்களே. If you receive a material success, that's not equal to a spiritual health. சில யோசித்து கொண்டிருக்காங்க, எல்லாம் என் கட்டுப்பாட்டில் இருக்குது. Some are thinking everything is under my control. அந்த திங்கிங் ராங் அன்பானவர்களே. That thinking is wrong, beloved. இந்த குடும்பத்திலே பாருங்க, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாம் என் கீழ இருக்கிறாங்க. You are thinking in your family everyone is under me. பாருங்க, பிற்காலத்தை பார்க்கும் பொழுது குடும்பத்திலே ஒவ்வொரு பிள்ளைகள் ஒரு மாதிரி போகும். And if you see it in the future, each children will go in one side. அப்ப கடந்து அழுவாங்க. Then they will weep and cry. ஐயோ, எல்லாம் நல்லா நினைச்சிட்டு இருந்தேனே. We thought everything was good. ஞாவி என்ன கேட்டிருந்த, ஆண்டவரே என் குடும்பம் எப்படி இருக்குது கேட்டிருந்த கர்த்தர் சரியா வெளிப்படுத்திருப்பாரே. If I ask the Lord at the time, the Holy Spirit will reveal to me about a few counseling. இந்த குருட்டாட்டம் மாற வேண்டும் என்று பார்க்கிறோம். And we have to see this blindness should be changed. வாசிங்க யோவான் 9:41 Read from John 9 chapter 41st verse. Jesus said, if you were blind, you would not be guilty of sin. But now that you claim you can see, your guilt remains. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். இந்த இடத்துல நான் பார்க்கிற காரியம் என்னவென்றால், பாருங்க, இந்த ஒரு கண்ணு தெரியாத மனுஷனோடு கூட தேவன் இந்த அது பேசிக்கொண்டிருக்கிறார். Here there is a conversation between a blind man. இங்கு குருட்டுத்தன்மை என்பது மாம்சீக ரீதியானது அல்ல என்று தெளிவாக பார்க்கிறோம். And we can very clearly see this blindness that we see is not physical. இது ஒரு ஆவிக்குரிய ரீதியானது. But it is a spiritual blindness. பாருங்க, கடினப்பட்ட இருதயமும் சத்தியத்தை நோக்கி மூடிய கண்களுமே குருட்டாட்டம் என்று பார்க்கிறோம். A hardened heart and close your eyes to the truth is blindness. சரீரத்திலே கண் தெரியவில்லை என்றால் அது மட்டும் ஒரு குருட்டு அனுபவம் அல்ல. If your body in your physically, if your eyes are not able to see, that is not blindness alone. இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. Listen very carefully. கடினப்படுத்தப்பட்ட இருதயமும் A hardened heart சத்தியத்தை நோக்கி மூடிய கண்களுமே குருட்டாட்டம். and a closed eyes to the truth is blindness. இந்த வார்த்தையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் எத்தனை பேர் கண் தெரியாமல் இருக்கிறோம் என்று தெரிந்து கொள்ளலாம். From this we can understand how many of us are blind. சத்தியத்தை கேட்கிறோம், We are listening to the truth, ஆனா அதுக்கு அர்ப்பணிக்க மனசில்லை. but we don't have a heart to submit for it. அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. We don't have a heart to accept பின்பு it. பார்த்து கொள்ளலாம், We'll see it later. அப்புறம் பார்த்து கொள்ளலாம். We'll see it some other time. சபையினுடைய உபதேசங்கள் என்று இருக்கிறது. There is a doctrine of the church. அந்த உபதேசங்களை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. We don't have a mind to accept it. அதற்கு கண்கள் மூடி இருக்கிறதா, இதுதான் குருட்டாட்டம். If your eyes are closed, that is blindness. இந்த குருட்டாட்டங்கள் மாற கத்துக்கிறவே செய்வாராக. Lord may help us for this blindness to be changed. எல்லா கண் தெரியாத மக்களுடைய கண்களை திறக்க முடியாத இயேசு வந்தார். Jesus came in this world to open the blindness of all the men. ஆனால் அவர் சொன்னதை ஏற்றுக்கொண்டு தாழ்மையுள்ளவர்கள் மட்டுமே குணமடைகிறார்கள், பெரியவர்கள் அல்ல என்று இந்த இடத்திலே தெளிவாக பார்க்கிறோம். Very clearly we can see all those who are listen and accept and humble, they receive that healing. ஆவிக்குரிய குருட்டாட்டம் மாற வேண்டும். The spiritual blindness should be changed. இத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க, How many of you accept என்னுடைய it? குருட்டாட்டங்கள் மாற வேண்டும் ஐயா. Lord, my blindness should be changed. கடைசி ஒன்றை தானிக்கலாமா? Last we'll meditate one. வாசிங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 3:18 வாசிங்கள். Read from the Revelation book, 3rd chapter and the 18th verse. I counsel you to buy from me gold refined in the fire, so you can become rich, and white clothes to wear, so you can cover your shameful nakedness, and salve to put on your eyes, so you can see. நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும் நெருப்பிலே புடமிடப்பட்ட
பொன்னையும் உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் 2 வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும். அடுத்த வாங்கி கொள்ளணுமா? வாசிங்க. நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு களிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு என்ன பண்ணணுமா? களிக்கம் போடணுமா? And salve to put on your eyes so you can see. கொஞ்சம் மெடிசின் அப்ளை பண்ணணுமா? You have to apply this medicine. பாருங்க, கண்களுக்கு இந்த வேளை சிகிச்சை அவசியமாக இருக்கிறது. A treatment is needed for your eyes now. பாருங்க, இந்த வேளையில இந்த சபைக்கு தேவன் சொல்லுகிற மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா? What is the third thing the Lord is saying to the church? பரிசுத்தமும் தரிசனமும் பெற வேண்டிய சபையான் சபை காணப்படுகிறது. The church that must be in holy ambition. பாருங்க, இன்னும் இந்த சபைக்கு பரிசுத்தம் அவசியமா இருக்கிறது. This church need holiness more. ஏன் பரிசுத்தம் இல்லை என்று பார்க்கும்போது இருக்க வேண்டிய காரியம் எல்லாம் அது கண்டுகொள்ளாம விட்டுறாங்க. And why they need holiness? Because all they have to take எனக்கு பணம் இருக்கு, செல்வாக்கு இருக்குது, I have money and I'm wealthy. இதெல்லாம் கண்டுகொள்ள கூடாது. I will not bother about this. இந்த அனுபவம் சபையிலிருந்து மாற வேண்டும் என்பனவளே. This experience should be changed from the church. பரிசுத்தம் தரிசனம் கொண்ட சபையாக நம்ம மாற வேண்டும் என்று பார்க்கிறோம். Church must be changed in holiness and ambition. தேவன் உதாரணமாக ஒரு 3 வித அனுபவங்கள் சொல்கிறார். 3 experience the Lord is saying here. நெருப்பிலே புடமிட்ட பொன் என்று கொடுக்கிறார். Gold refined in the fire. இதுக்கு என்ன ஆவி அர்த்தம் என்றால், What is the meaning for it? உண்மையான ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் தேவனால் சோதிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட விசுவாசத்திலிருந்து வருகிறது. True spiritual wealth come from a faith tested and purified by God. உண்மையான ஐஸ்வர்யம் என்பது எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் அல்லது கோல்ட் பேலன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம் இல்ல. True richness is not how much gold and how much bank balance you have. அந்த தங்கத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிற அந்த சுத்திகரிக்கப்பட்ட அந்த விசுவாசம் அது எவ்வளவா இருக்குது என்பதை பொறுத்து தான் நம்முடைய ஐஸ்வர்யத்தின் அளவு என்று இந்த இடத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. Our faith is measured like a gold, how much it is refined and purified. அந்த விசுவாசம் எவ்வளவு இருக்கிறது அதுதான் முக்கியம். How much we have that faith, that is important. ஹல்லேலூயா. உலக ஐஸ்வர்யத்தை நோக்காமல் இயேசுவின் விசுவாசம் இருக்கிறதா என்பதை நோக்கி பாருங்கள் நண்பர்களே. Should not look unto the worldly richness. Instead we have to see the faith and be upon God. புடமிடப்பட்ட பொன், gold purified in fire. இரண்டாவதாக வெள்ளை நிற ஆடைகள். Second, white cloths. பாருங்க, கிறிஸ்துவில் காணப்படும் நீதி மற்றும் பரிசுத்தத்தின் அடையாளமாக இந்த வெண் ஆடைகள் காணப்படுகிறது. This white cloth is a symbol of righteousness and purity found in Christ. இன்னும் பரிசுத்தத்திலே நான் வளர வேண்டுமே. Lord, I have to grow up in holiness. ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு நாள் தான் இந்த அனுபவங்களை நான் பார்த்து கொண்டிருப்பேன், நான் வளர வேண்டுமே என்ற அந்த ஒரு உணர்வு வேண்டும் ஆண்டவரே. How much long will I see this experience? Lord, I want to grow up more in this experience. நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கிய குறிக்கோள் என்ன தெரியுமா? What is our important aim in our life? பரிசுத்தமாய் காணப்பட்டு தேவ வருகையிலே காணப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையின் தலையாய குறிக்கோளாக காணப்பட வேண்டும். To achieve and the most important aim is to be in holiness and taken in the coming of the Lord. ஆகவே தான் எங்களுடைய பிரசங்க சாஸ்திரத்திலே சொல்லிக் கொடுப்பார்கள் தெரியுமா, ஒவ்வொரு செய்தியிலும் பரிசுத்தம் என்ற வார்த்தையை சொல்லுங்கள். And that's why each and every class they'll teach, say about holiness. நாம் விரும்புகிற அளவில் அல்ல, It is not to the level that we want. தேவன் விரும்புகிற அளவுக்கு நீங்க நான் பரிசுத்தமாக மாற வேண்டும். In the level what the Lord wants it, we have to prepare. அந்த அளவுக்கு நான் இன்னும் மாறணும்னு விரும்ப எல்லாரும் சத்தமா ஆமென் சொல்லுவோம் அந்த வேளையிலே. Amen. கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும். The Lord should sanctify us. மூன்றாவது ஒன்று சொல்கிறார், Third, he is saying, கண்களுக்கு களிக்கும் என்று பார்க்கிறோம். third, we see the salve for eyes. பாருங்க, ஏன் இந்த கண்களை பற்றி உதாரணம் சொல்கிறார்? Why is he saying an example about the eyes? இந்த லவோதிக்கேயா பட்டணம் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் சொல்லுங்க பார்க்கலாம்? கண் மருந்து தயாரித்தபடினா அதுக்கு ரொம்ப ஃபேமஸ் இது. And we said about this Laodicea church, but what are they so much important? They must. இந்த கண்ணை பத்தியே பேசுறாரு. He's talking about the eyes. உன் கண்ணை சரி பண்ணு. Correct your eyes. உன் கண்ணில இருந்து மறைக்கிற காரியங்கள் மாற இன்னும் நீ மருந்து போடு. Put the medicine so the things which is covering your eyes will change. நமக்கு கண்களிலே பிரகாசமான பார்வை காணப்படும் பொழுது அல்லது வேறு வார்த்தையிலே தரிசன பார்வை காணப்படும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் எங்கோ சென்று விடலாம் என்பார்களே. If we have a brighter vision or about a good vision in the spiritual life, we'll go forward. சாதாரண பார்வை என்று ஒன்று இருக்கிறது,
தரிசன பார்வை ஒன்று இருக்கிறது. An ordinary vision, but vision to see, but அந்த the vision. தரிசன பார்வை இருக்கும் பொழுது எத்தனை தடைகள் வந்தாலும் அதற்கு பின் தேவன் வைத்திருக்கிற வெற்றியை காண்கிற கண்களை நீங்க நான் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென் சொல்றவங்க எல்லாரும் கரந்தட்டி ஸ்தோத்திரிக்கலாமா? இவளே இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, தடைகள் வந்தாலும் கலவர மாட்டேன் ஆண்டவரே, அதுக்கு பின்பாக நீர் வைத்திருக்கிற அந்த வெற்றியை என் தரிசன கண்கள் காணும்படியாக கிருபை செய்வீராக. அது மறைத்து கொண்டிருக்கிற எல்லா அந்த கண் புரைகளையும் நீ எடுத்து போடுவீராக, கண்களில் கழிக்கும் போடுவீராக என்று நான் ஜெபிக்க வேண்டும். How much ever the hindrance come, Lord, I will not be worried because my sight of the vision is different and you will take up all these things. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நம்முடைய ஆவிக்குரிய பார்வையை மீட்டெடுப்பாராக. The Holy Spirit by God's word will take up the spiritual vision and restore. கண்களுக்கு கழிக்கும் போடுகிற அனுபவம் என்று பார்க்கிறோம். We saw the salve for the eyes. நான் விசுவாசிக்கிறேன். We believe. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் உங்களுக்கு கர்த்தர் ஒரு ஐ சர்ஜரி பண்ணி கொண்டிருக்கிறார். And all those people who have come for this service, the Lord is doing an eye treatment now. நீங்க சாதாரண பார்வையில பார்த்து கொண்டிருக்கிறீங்க. You're seeing with the normal vision. அவர் சொல்றார், நான் வைத்திருக்கிற உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த பெரிய காரியங்களை பார்க்க தவறுகிறீர்கள், அந்த காரியங்களை பார்க்கும்படியாக உங்களுடைய கண்களிலே உள்ள எல்லா தடையும் நான் எடுத்து போட்டு கொண்டிருக்கிறேன். ஒரு பெரிய சர்ஜரி நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தரிசன பார்வை கர்த்தர் கட்டளையிடுவாராக. இந்த வேளையிலே I've kept a greater things. He is doing the surgery with a sight of the vision. You will able to see that. ஒரு காரியத்தை உலகத்தாம் பார்க்கிறதுக்கும் நாம் பார்க்கிறதுக்கும் வேறு விதமாக காணப்படணும். There is a big difference what the worldly people can see and how we are seeing. உலகம் தடையை பார்க்கும், நாம் வெற்றியை பார்க்கிறோம். விசுவாசிக்கிறோம். கரந்தடி சோதனையை பார்க்கலாம். The world will see the hindrance, but we will see the victory. உலக ஆசி அல்ல, கிறிஸ்துவிடமிருந்து வருகிற ஆவியின் ஐஸ்வரியங்களையும் அந்த நீதியின் தரிசனங்களையும் காண கர்த்தர் கிருபை செய்வாராக. The Lord will help us to see the righteous and vision from Christ, not the worldly resources. தேவன் அவருடைய வருகிற தரிசனங்களை காண கர்த்தர் கிருபை செய்வாராக. The Lord will help us to see the visions that comes from God. என் கண்கள் மாறட்டும் ஐயா. Let my eyes be changed. நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதமான காரியங்களை பார்க்க என் கண்களை மாற்றியருளுவீராக. Change my sight, that the blessed things that you have kept for me, Lord. ஆண்டவரே, இன்றைக்கு லவோதிக்கேய சபையிலிருந்து பார்த்து நம்மை தீர்த்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. The Lord may help us to correct seeing the things of Laodicea church. உலக ஆசைகள் ஐஸ்வரியத்தை பார்க்கிற காரியங்கள் நின்று போகட்டும் என்ற வேளையிலே Let the worldly things in our nature be stopped now. எனக்கு நீ வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பார்க்கும்படியாக என் கண்களை திறந்திருளும் என்று கேளுங்க. I start asking, Lord, open my eyes to see the greatest blessing that you have kept for me. அந்த சிகிச்சை இப்பொழுது ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. The Lord may be gracious. Let that surgery be started now. நம்முடைய ஆவிக்குரிய கொதிநிலை என்னவா இருக்கிறது? How is our spiritual relationship with God? இந்த வேளை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த வேளையிலே Can we examine now? ஆண்டவரே, முன்பிருந்த அந்த ஆர்வம், அந்த உற்சாகம் இருக்கிறதா என்று கேளுங்கள். Ask whether you have that eagerness and urgency like what you had before. மாம்சத்தை சார்ந்திருந்தால் நான் உம்மையே சார்ந்து கொள்ள கிருபை செய்வீராக சொல்லும். இந்த வேளையிலே Can we say, Lord, help me to completely rely on you, Lord. முழுமையாக அர்ப்பணிக்க கிருபை செய்வீராக. God, I'll completely, wholeheartedly surrender. நேசிக்க நல்ல பிதாவே, Beloved loving Father, இந்த நல்ல வேளை கண்டுபிடித்திருக்கிறோம் ஐயா. thank you for this beautiful time. லவோதிக்கேய சபை குறித்து பார்த்தோம் ஐயா. Lord, we saw about the church in Laodicea. ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய நிலையில் நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்று அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. You helped us to understand how are we in our spiritual life. உமக்குள்ளே அனலாக மாற கிருபை செய்வீராக. Help us to be a fire in you, Lord. கடமைக்கென்று அல்ல ஆண்டவரே, Not in a lukewarmness. உமக்கென்று உற்சாகமாய் கிரியை கிருபை செய்வீராக. Help us to eagerly do things for you, Lord. மெத்தனமாய் காணப்படாமல், அலட்சியமாய் காணப்படாமல் ஆண்டவரே, அபிதமாய் இருக்கிற பகுதிகளை இந்த வேளை நீ மாற்றுவீராக. Lord, take away all the unnerved and ineffectiveness in us, Lord. ஆண்டவரே, எங்கள் மாம்சத்தை சார்ந்திருப்பதை நாங்கள் விட்டுவிட்டு ஆண்டவரே, உம்மை சார்ந்திருக்கும்படியாக எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை நீர் சீர்படுத்துவீராக. Lord, instead of relying on our own flesh, help us to rely on you and change the blindness. தரிசனங்களை கட்டளையிடுவீராக. Command the visions, Lord. ஆண்டவரே, முழு மனதோடு நீ என்ன விரும்புகிறோ அந்த காரியங்களை அர்ப்பணிக்க கிருபை செய்வீராக. Lord, help us that we surrender wholeheartedly whatever you desire. நீ விரும்புகிற ஒரு சபையாய், A church that you love. நீ விரும்புகிற ஒரு விசுவாசியை நாங்கள் மாற கிருபை செய்வீராக. Help us a believer that you love, Lord. உகந்தவர்களாய் எங்களை மாற்றுவீராக. Make us pleaseful to you, Lord. எங்களை அர்ப்பணிக்கிறோம், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். We surrender. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Jesus' name, Father, we pray. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், அன்பு எடுத்தது மாதம் சமாதானம் ஆளுகை
நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த வார்த்தையில கேட்ட நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருந்து தரிசன பார்வையுள்ளவர்களாக, தேவனுக்கென்று அனலா இருக்கிறவர்களாக, அர்ப்பணிக்கிறவர்களாக மாற கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எல்லாரும் சொல்லுமா? ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் இருப்பாராக. பாஸ்டர் பி. ஸ்டீபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜெப குறிப்புகளுக்காகவும் 24 மணி நேரமும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ். விசுவாசம், விசுவாச அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 766-755-2299.